என் வசம் நானில்லை. 6 தேவின் கோபமான பார்வையை சந்தித்தும் சற்றும் அசராமல், ஹாய் தேவ், குட் மார்னிங் என முகத்தில் இருந்த புன்னகை மாறாமல் நின்றான் கதிர். தன்னுடன் கல்லூரியில் படித்த கதிரின் சிரித்த முகம் ஒரு நொடி தேவின் மனதில் வந்து போனது. எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு விளையாட்டாகவே பெரிய வேலைகளை செய்து முடிக்கும் அவனது இனிய நண்பன் கதிராகவே அப்போது தோன்றினான். தன்னையும் மீறி அவனை பார்த்து புன்னகைத்து விடுவோமோ என நினைத்த தேவ், கதிர், இந்த கம்பெனி முழுசும் உன்னுடையதில்லை. இதிலே 5 பார்ட்னர்ஸ் இருக்காங்க என்பதை மறந்துடாதே. ஏதோ இந்த பில்டிங் முழுசும் உன்னோடது மாதிரி நடந்து வந்துட்டிருக்கே என கடுப்படித்தான். ஆமாம் தேவ், அதை எப்படி மறக்க முடியும்? பைத்திவே, இந்த கம்பெனியில் மொத்தம் 10 குளோர் இருக்கு. ஆளுக்கு 2 குளோர் எடுத்துக்கலாம். உனக்குத்தான் பர்ஸ் சாய்ஸ். உனக்கு எந்த ப்ளோர்ஸ் வேணும் என உதட்டில் உறைந்த புன்னகையுடன் கண்கள் மின்னக் கேட்ட கதிரை அதிர்ச்சியாகப் பார்த்தான் தேவ். இதுவரை கதிரை திட்டினால் அமைதியாக போய் விடுவான் அல்லது வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்பான். இன்று தன்னையே திருப்பி நக்கலடிக்கும் கதிர் அவனுக்கு கல்லூரி கால நண்பனை ஞாபகப்படுத்தினான். அவனை அப்படி பார்ப்பதற்கு மனம் விரும்ப அந்த நொடியில் பிரீத்தியின் முகம் நினைவில் வந்து போனது. இப்போது கதிரைப் பார்க்கவே அவனுக்கு எரிச்சலாகிப் போனது. பிரீத்திக்கு எந்த ப்ளோர் கொடுக்கப் போரே கதிர் என ஆழ்ந்த குரலில் கேட்டான் தேவ். ஒரு நொடி தடுமாறிய கதிர் தன்னை சமன்படுத்தி, எல்லா ப்ளோரும் பிரீத்தியோடுதுதான் தேவ். இந்த பில்டிங் பேரே பிரீத்தி டவர்ஸ்தான், நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் என கண்கள் மின்ன சிரித்தபடி தனது அறையை நோக்கி நடந்தான் கதிர். அவன் சொன்னதைக் கேட்டு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முதல் முறையாக திகைத்து நின்றான் தேவ். 3 பெட்டும் கொண்ட பிளாட்டாக இருந்தும் கீர்த்தி வேறொரு அறையில் தங்குவதை பிடிவாதம் பிடித்து தடுத்துவிட்டாள் ஜான்வி. தனியா இருந்து போரடிக்குது கீர்த்தி. காலேஜில் மத்தவங்க அவங்களோட அண்ணன் தங்கையெல்லாம் பத்தி சொல்லும்போது எனக்கு கடுப்பாயிருக்கும். சிங்கிள் சைல்டாக இருக்கிறது எத்தனை பெரிய கொடுமை தெரியுமா? கேட்டதெல்லாம் வாங்கிக் கொடுப்பாங்கதான். ஆனா வீட்டில் எப்பவும் நம்ம வயசுக்கேத்தா மாதிரி நடத்தவே மாட்டாங்க. நம்மை ஒன்னும் தெரியாத குட்டிப் பாப்பாவா நடத்துவாங்க. இல்லை, அவங்களவுக்கு நாமும் மெச்சூர்டா இருக்கணும் என்று எதிர்பார்ப்பாங்க என சலிப்புடன் காரணம் சொல்லியிருந்தாள். முதல் நாள் ஆபீஸ் எப்படியிருந்தது கீர்த்தி என தன் பக்கத்தில் படுத்திருந்தவளைக் கேட்டாள் ஜான்வி. இன்னிக்கு நல்லாதான் இருந்தது ஜான். ஆனா இந்த கம்பெனியிலே வேலை அதிகம் இருக்கும் என்றுதான் சொல்றாங்க. ஒரு வாரம் அவங்க ப்ராடக்ட் பத்தி ட்ரெயினிங் கொடுக்க போறாங்க. அப்புறம்தான் வேலை தொடங்கும் போல இருக்கு என்றாள். ஜான், சொல்ல மறந்துட்டேன். இன்னிக்கு ஆபீஸில் எனக்கு அடிபட்ட போது 2 பேர் ஹெல்ப் செஞ்சாங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? கதிர், தேவ், அவங்க 2 பேரையும் பார்த்தேன் என்றாள் கீர்த்தி. வாட், 2 பேரையும் பார்த்தியா என கேட்டாள் ஜான்வி. ஆமாம் என்று தலையசைத்துவிட்டு அன்று அலுவலகத்தில் நடந்ததை விவரித்தாள் கீர்த்தி. கீர்த்தி, இது தற்செயலாக நடந்தது என்று நினைக்கும்போது அதிசயமாதான் இருக்கு. சரி, அதை விடு. 2 பேரிலே எவன் ஸ்மார்ட்டா இருந்தான் என கண்களில் விஷமத்தனம் மின்ன கேட்டாள். ஜான், நான் அங்கே ஒர்க் பண்ண போனேன், சைட் அடிக்கப் போகல என சீரியஸாக சொன்னாள். யார் இல்லைன்னு சொன்னாங்க? ஒர்க் பண்ணும்போது சைட் அடிக்கக் கூடாது என்று எங்காவது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா என்ன என சிரித்தாள். ஜான், உனக்கு என்னைப் பத்தியும் தெரியும், என் குடும்ப நிலைமையும் தெரியும் என கீர்த்தி சொல்லத் தொடங்கும் போதே, கீர்த்தி, டிவி மெகா சீரியல் மாதிரி பேசாதே. அது வேறே, இது வேறே. நீ முன்னாடி நடந்ததைப் பத்தியே நினைச்சிட்டிருந்தா வேலையில் கவனம் செலுத்த முடியாது என்றவள். பேச்சை மாத்தாதே, அதிலே யார் ஹான்றம்மா இருந்தான்? ஒழுங்கா சொல்லு என கேட்டாள். 2 பேருமே நல்லாதான் இருந்தாங்க. தேவ் கம்பீரமா இருக்கார், தெளிவா பேசறார். கதிர் என யோசிக்கத் தொடங்கினாள். கதிர் ஸ்மார்ட்டா இல்லையா என சிரித்தாள் ஜான்வி. ஜான், அப்படியெல்லாம் இல்லை என உடனடியாக மறுத்த கீர்த்தியை கிண்டலாகப் பார்த்தாள். கதிர் ஸ்மார்ட்டா இருக்கார், சாஃப்டா பேசறார் என திரும்பவும் அமைதியான கீர்த்தியை யோசனையுடன் பார்த்தாள் ஜான்வி. அவங்க அந்த கம்பெனியில் என்ன ஒர்க் கண்டாங்க என கேட்டாள். தேவ் 5 வருஷமா அங்கேதான் ஒர்க் கண்டேன் என்று சொன்னார். ப்ராடக்ட் டிசைனரா இருக்கார். கதிர் என்று இழுத்தவள். அப்போதுதான் அவனிடம் எதையும் கேட்காதது ஞாபகம் வந்தது. அவன் தன் கால் காயத்தைப் பற்றிக் கேட்டவுடன் தன் இதயம் நெகிழ்ந்துவிட மற்ற எதையும் கேட்க மறந்ததை நினைத்து தன்னையே நொந்து கொண்டாள். தெரியலை என்ற கீர்த்தியைப் பார்த்து அர்த்தத்துடன் சிரித்தாள் ஜான்வி. அவனை பார்த்தவுடனே உன்னையே மறந்துட்டே, நடத்து நடத்து என்றாள் ஜான்வி. ஜான்,
அதெல்லாம் இல்லை என சொல்லும் போதே, நம்பிட்டேன் கீர்த்தி என நக்கலடித்தாள் ஜான்வி. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என தலையணையைத் தூக்கி அவள் மேல் எறிந்துவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டாள் கீர்த்தி. ஹாப்பி பர்த்டே மேம் என ஷாலினியிடம் ஒரு பூங்கொத்தை நீட்டினாள் பத்மஜா. தாங்க்ஸ் பத்மஜா என சொன்ன ஷாலினியின் முகத்தில் புன்னகை நிறைந்திருந்தது. உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு. எங்கே வாங்கினீங்கள் என ஆர்வமுடன் கேட்டாள் பத்மஜா. ஹா போயிட்டில் ஆழ்ந்த பிங்க் நிறத்தில் சாஃப்ட் சில்க் புடவையும் ரோபி செட்டும் அணிந்திருந்தாள். நேற்று இரவு ஷாலினியின் வீட்டுக்கு வந்திருந்த கவுதமின் பெற்றோருக்கு அவளுக்கு வாழ்த்துச் சொல்லிவிட்டு பிறந்த நாள் பரிசாக புடவையும் நகையையும் கொடுத்து விட்டுச் சென்றிருந்தனர். லினிக்கு கவுதம் மேல்தான் கோபமே தவிர அவனது பெற்றோர்கள் மேல் எந்தவித கோபமோ வருத்தமோ இல்லை. இன்று காலை அவளது அம்மா வாங்கி வைத்திருந்த புடவையிருந்தும் அவர்கள் பரிசாக கொடுத்த புடவையையே அணிந்திருந்தாள். என் அத்தை பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ணாங்க இந்த ரூபி, ஜிமிக்கி கூட அவங்க செலக்ஷன் தான் என தன் கையால் ஜிமிக்கியை ஆட்டிவிட்டாள். உங்கத்தைக்கு நல்ல கலர் சென்ஸ் மேம் என்றவளைப் பார்த்து மென்மையாக சிரித்தவள். எஸ், ஷீ இஸ் வெரி ஸ்வீட். எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்மைல், வாய்ஸ், கலர் சென்ஸ், ட்ரெஸ் சென்ஸ் அவங்களோட என அவள் சொல்லும் போதே பையன், அவங்களோட பையன் அவனையும் ரொம்ப பிடிக்குமில்லை என அவளது அறையின் கதவில் பூங்குத்துடன் சாய்ந்து நின்றிருந்தான். கவுதம். ஹாவ் எ நைஸ் டே மேம் என்ற பத்மஜா குட் மார்னிங் கவுதம் என அவனைப் பார்த்து சிநேகமாய் சிரித்தாள். ஹாய் பத்மஜா. வெரி குட் மார்னிங் என்றான் கவுதம். ஹாவ் எ நைஸ் டே மேம், சீ யூ லேட்டர் கவுதம் என சிரிப்புடன் அவனை தாண்டி வெளியே சென்றாள் பத்மஜா. ஹாப்பி பர்த்டே ஸ்வீட் ஹார்ட் என பூங்கொத்தை அவளிடம் நீட்டியவன் அவள் அணிந்திருந்த புடவையின் ஷேடில் ஒயிட் ஷர்ட் அணிந்திருந்தான். அவர்கள் இனிமையாக ஒன்றாக சிறகடித்த நாட்களில் இருவரும் ஒரே நிறத்தில் உடை அணிவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். பழைய நினைவுகளைக் கண்மூடி ஒதுக்கியவள் அவன் கொடுத்த பூங்கொத்தை வாங்காமல் தன் சேரில் சென்றமர்ந்தாள். ஷாலு என மென்மையாக அவளை அழைத்தவன், இன்னிக்கு நைட் டின்னர் போலாமா என ஆசையாக கேட்டான். அவனை நிமிர்ந்து பார்க்காமல் மெளனமாக மடிகணினியை உயிர்ப்பித்தாள். ஹாய் ஷாலினி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் என கிப்டுடன் உள்ளே வந்தான் கதிர். வலிந்து புன்னகைத்துவிட்டு அவனிடமிருந்து கிப்ட் பார்சலை தாங்க்ஸ் என வாங்கிக் கொண்டாள். கவுதம், நீ டிஸ்கஷனுக்கு வரலையா என கேட்டான் கதிர். மெளனமாக தன் கையிலிருந்த பூங்கொத்தை மேஜை மேல் வைத்துவிட்டு கதிருடன் வெளியே வரும்போது கையில் பூங்கொத்துடன் எதிரே வந்தான் தேவ். ஷாலும்மா, ஹாப்பி பர்த்டே டியர் என அவளது கைகளைப் பிடித்து குலுக்கிவிட்டு பூங்கொத்தையும் பாக்கெட்டில் இருந்து ஒரு கிப்ட் பார்சலையும் கொடுத்தான் தேவ். தாங்க்ஸ் எலாட் தேவ் என முகம் முழுவதும் மலர்ந்த புன்னகையுடன் சொன்னாள் ஷாலினி. நகராமல் அவளது அறையின் வாசலில் நின்றபடியே அவர்களையே பார்த்துக் கொண்டிருந்தான் கவுதம். ஷாலு, இன்னிக்கு என்ன பிளான் என கேட்டான் தேவ். எதுவுமில்லை தேவ், அம்மா சாயங்காலம் கோவிலுக்குப் போகணும் என்று சொன்னாங்க என்றாள். நாம நைட் டின்னருக்குப் போலாமா? பெசன்ட் நகரில் புதுசா ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் திறந்திருக்காங்க. அங்கே ரெக்ஸாஸ் பாஸ்தா நல்லா இருக்காம் என்றான். ஷியூர் தேவ் என ஷாலினி சொன்னவுடன் அங்கே நிற்க பிடிக்காமல் கதிருடன் நகர்ந்தான் கவுதம். என்ன கவுதம், அவங்க 2 பேர் மேலே சந்தேகமா என அவன் தோள்களை அணைத்தான் கதிர். எனக்கு அவங்க 2 பேரையும் நல்லா தெரியும் கதிர். என் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட அவங்க மேல எனக்கு நம்பிக்கை அதிகம் என அழுத்த குரலில் சொன்னான் கவுதம். ஓல், உன் புக்கேவை ஷாலு கையிலே வாங்கலைன்னு அப்சிட்டா இருக்கியா என கனிவாக கேட்டான் கதிர். இல்லை, அவ கட்டியிருக்கிற சாரியும் போட்டிருக்கிற நகையும் நான் வாங்கின பர்த்டே கிப்ட்தான் என்ற கவுதம்மை ஆச்சரியமாகப் பார்த்தான். டேய், சொல்லவே இல்லை. சேம் கலர் டிரஸை பார்க்கும்போதே நினைச்சேன். பாட்சப் என சந்தோஷமாகக் கேட்டான் கதிர். வெறுப்பேத்தாதே, நானே கடுப்பில் இருக்கேன். எங்க அம்மா அவங்க வாங்கினதா சொல்லிக் கொடுத்திட்டு வந்திருக்காங்க என செலுத்தபடி சொன்னான். போடா லூசு, ஷாலினி பயங்கர ஷார். அவளுக்கு நீதான் வாங்கினே என்று கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சேதான் இன்னிக்கு அந்த சாரியை கட்டிட்டு வந்திருக்கா என சிரித்தான் கதிர். அப்படியா? நிஜமா என கேட்ட கவுதமின் முகம் லேசாக சிவந்திருக்க கண்கள் நீர்த்துப் போயிருந்தது. கவுதம், ஷாலினிதான் வெட்கப்படணும். இங்கே ரிவர்ஸா ஏதோ நடக்குது என நக்கலடித்தான் கதிர். போடா என கண்களில் நீருடன் சிரித்தவனை கண் எடுக்காமல் பார்த்தான் கதிர். இவர்கள் இருவரையும் சீக்கிரம் சேர்த்து வைக்க சொல்லி இறைவரிடம் மனமாற வேண்டிக் கொண்டான்.